இன்னைக்கு ரொம்பவே சத்து மிகுந்த இந்த தட்டைப்பயிரை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு காராமணி, லாங் பீன்ஸுன்னு நிறைய பேர் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க இது எந்த மாதிரி செய்யணும், இல்லை வெஜ்ஜு மட்டுமே சாப்பிட்றவங்க இது என்ன மாதிரி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமான இந்த தட்டைப்பயிறு உங்களுக்கு கிடச்சிதுன்னா மறக்காமல் வாங்கி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த தட்டைப்பயிரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த லாங் பீன்ஸை இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு கட் பண்ணாலே நல்லாயிருக்கும். இது சீக்கிரமாகவே வதங்கி வேகக்கூடிய ஒரு காய்கறி தான். இந்த மாதிரி கட் பண்ணோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்குங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வதக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலந்து வர்றது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த காய்கறி வேகிறதுக்கு 1 கப்பு தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த 1 கப்பு தண்ணீரையே இது சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். தட்டைப்பயிர் நல்லாவே வெந்து வந்திருக்கு. நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். முட்டை சாப்பிட்றவங்க 2 முட்டை இதில் சேர்த்துக்கலாம். முட்டை சாப்பிடாதவங்க நீங்கள் இதில் தேங்காய் துருவி போட்டுக்குங்க. இப்போ இதில் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா அழகாக அந்த சூட்லேயே அந்த 2 முட்டையும் வெந்து வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டை வேக ஆரம்பிக்கிறது. பார்க்குறதுக்கு தேங்காய் துருவல் மாதிரியே இருக்கும். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த தட்டைப்பயிரில் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த முட்டை எல்லாத்தோட சேர்ந்து அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டாலுமே இவ்வளோ நேரம் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதுங்க. அருமையான தட்டைப்பயிறு முட்டை வறுவல் ரெடி ஆகிடும். முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க தேங்காய் போட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் லாங் பீன்ஸ் கறி ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சத்து மிகுந்த இந்த பொரியலை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.